பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இந்த பூமியில் காயின் ஆபேல் அவர்களுடைய அந்த பொறாமை, அந்த போட்டியான மனப்பாங்கு, அது நிமித்தமாக வந்த கொலை துவக்கம், அன்றைக்கு துவங்கிய அந்த போராட்டம் இன்றைக்கு வரைக்கும் அந்த விரோத மனப்பாங்கு அப்படியே பெருகி கொண்டே இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும். போட்டியிட்டு சண்டையிட்டு ஒன்றுமே நம்ம வெற்றியாகவே முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் பொறுமையோடு ஓடினால்தான் நமக்கு வாடாத அந்த வெற்றி கிரீடம் என்பதை மறந்துவிடவே கூடாது. தீமைக்கு தீமை செய்வேன் என்று சொல்லும் பொழுது நாம் நன்மை செய்யவே முடியாது. இங்கே நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவரே உன்னை ரட்சிக்கிறவர். தீமைக்கு சரி கட்டுவேன். இப்படி பலர் நான் என்ன அவன் பகைச்சிட்டான், நான் நிச்சயமாக அவனை ஏதாவது ஒரு வழியில், இன்றைக்கு அப்படி பல கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். என்றைக்கோ ஒருவர், எப்படியோ ஒருவர் ஆரம்பத்தில் செய்த தவறு, அப்படி அவருடைய பிள்ளைகள், அதற்கு ஆப்போசிட் பார்ட்டி, அப்படி தொடர்ச்சியாக பல கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. போலீஸ் அதிகாரிகள் அதை கண்காணித்து அதை பாதுகாத்து பராமரிச்சுட்டே வர்றாங்க. சிலரை சிறைச்சாலைக்குள்ளே வச்சுருக்கிறாங்க, சிலரை விட்டு பார்க்குறாங்க எப்படி இருக்கு என்ன யாதுன்னு சொல்லி. இப்படி சம்பவங்கள் பெருகி கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அதே நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது? நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. ஒருவன் நன்மை செய்யணும்னு நினச்சி வரும்பொழுது அவனுக்கு தீமை செய்கிறோம். பார்த்தீங்களா? அப்படி கூட நிறைய பேர் செய்கிறாங்க. என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்படி மன்னிச்சிட்டப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி உடனே தீமை செய்கிற காரியம். இப்படி தீமை செய்தால் அவனுடைய வீடு முழுவதும் அந்த தீமை தான் இருக்கும். தீமையே நீங்காதுன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவரை பகைப்பீங்கன்னா அந்த பகை விரோதமாக மாறுகிறது. அது உங்களை மாத்திரமல்ல, அது உங்களுடைய சந்ததியும் அது தொடர்ச்சியாக அந்த இதயத்திற்குள்ளாக அந்த பகை உணர்வுகள், குற்ற உணர்வுகள், அந்த விரோத உணர்வுகள் பெருகி கொண்டே இருக்கிறது. நம் முற்றிலும் கழுவப்பட்டவர்களாய், முற்றிலும் அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்களாய், இயேசுவே இயேசுவே எனக்கு உதவி செய்யும், கேளுங்க, கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருக்கு நீங்கள் காத்திருந்தாதான் இந்த மாம்ச சுபாவம் முற்றிலும் அழிக்கப்படும். இல்லையென்றால் மாம்ச சுபாவம் பெருகி கொண்டே இருக்கும். உங்களுடைய பழைய மனுஷன் அவன் எப்பொழுதும் எழும்பிக் கொண்டே இருப்பான். எப்போ எழும்புவான்னு தெரியாது. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். அப்பொழுதுதான் நீங்கள் தீமை செய்தால் கூட நீங்கள் நன்மை செய்கிறவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. ஒருவன் உங்களுக்கு தீமையான வசைப்பாடினா கூட அவனை ஆசீர்வதிச்சுட்டு நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. அவன் உங்களை பார்த்து சொல்லுவான், எதிராளி பார்த்து சொல்லுவான், என்ன இவ்வளோ நாளும் நம்ம அவனை எப்படியோ ட்ரிகர் பண்ணோம், அவன் நம்மளை எதிர்த்து வந்தான், இப்போ ரொம்ப சைலண்ட் ஆகிட்டான், ரொம்ப சாதுவாயிட்டானே. காரணம் இயேசு நமக்குள் வந்ததால், இயேசு நம்மை மாற்றினதுனால். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உங்கள் வீட்டில் கூட சில பிள்ளைகள் ரொம்ப விரோதமாக குரோத போக்கில் இருப்பாங்க, ஆக்ரோஷமாக இருப்பாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிங்க. நீங்கள் ஜெபிங்க. அவன் இரவு நேரத்தில் அவங்களுக்காக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் அவர்களை தொடுவார், ரட்சிப்பார். ஆண்டவரே, இந்த புத்திர சுபிகாரத்தை எங்களுக்கு தந்திரே, ரட்சியும். சில பிள்ளைகள் கூட எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருப்பாங்க. நீங்கள் நிறைய மருத்துவ கூற்றுகளில் அவங்க பல்வேறு விதமான காரியங்களை சொல்லலாம். ஆனால் நீங்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை நம்பி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து பாருங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாக்குவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நன்மை செய்வார். ஆமென். உங்களுக்கென்று தந்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஒருவரும் பறிக்க முடியாது. உங்களுக்கென்று தந்திருக்கிற நன்மைகளை யாரும் தொட முடியாது. ஆமென். அதனால் ஒருவருக்கு தீமை செய்து இன்னொருவருக்கு தீமை செய்து இப்படி தொடர்ச்சியான இந்த விரோத போக்கை மாற்றுவோம். இது பிசாசினுடைய செயல். பிசாசு தந்திரமாய் அந்த விரோதமான எண்ணங்களை பெருகச் செய்து கொண்டே இருப்பான். அடுத்த வீட்டுக்கு அந்த பிரச்சனையை உருவாக்கி விடுது. இன்றைக்கி நிறைய சபைகளுக்குள்ளே அப்படிப்பட்ட போராட்டம் இருக்கிறது. ரெண்டு பிளவுகள், ரெண்டு பிரிவுகள் இருக்கிறார். பிரியமானவர்களே,
அது ஆரோக்கியமானதல்ல. நான் பெஸ்ட்டாக செஞ்சேன், அவங்க சரியாக செய்யலை, இல்லை. விரோத மனப்பாங்கு தேவனுக்கு பிரியமில்லாதது. அல்லேலூயா. ஆம், நன்றாக புரிந்து கொள்ளுவோம். ஒருவரை ஒருவர் ஏற்று ஒருவருக்காக ஒருவர் சமாதானத்தோடு செயல்படுகிறவர்களாக இருப்போம். ஆலோசனைகளை குறைவுள்ளவர்களாக இருந்தால் ஆலோசனை கொடுத்தவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அரசியல் கட்சிகளிலிருந்து ஆன்மீக விழாக்கள் வரைக்கும் இப்படிப்பட்ட வித்தியாசமான மனப்பாங்குகள், மனப்போக்குகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. நோ, கர்த்தர் அதை விரும்புவதே இல்லை, கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஒரே குடும்பத்தில் 2 சமையல், ஒரே குடும்பத்தில் 2 விதமான பிரச்சனைகள், பல்வேறு குழப்பங்கள் என்று ஏற்றுக்கொள்வாரா? விருப்பமான சாப்பாட்டுக்காக 2 சமையல் செய்கிறது வித்தியாசமானதல்ல, தவறில்லை. ஆனால் பிரிவினையாகி கர்த்தர் விரும்பாத காரியம். ஒரு மனதை கெடுப்பது யார் என்றால், அது குழப்புவது யார் என்றால் பிசாசு தான், தந்திரமான செயல் செய்கிறவர். ஆகவே கவனமாக இருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லும் பொழுது, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் நீங்கள் யோக்கியமானவைகளை செய்யுங்கள் நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகமம் 32:35 பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது. அது கர்த்தர் தான் செய்வார், கர்த்தர் தான் நியாயந்திருப்பார். அதனால தான் ஆரம்பத்தில் சொல்லும்போது சொன்னேன், நீங்கள் பொறுமையோடு ஓடுங்க, ஆண்டவருடைய வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. தீமைக்கு தீமை செய்யாதீங்க, வரிந்து கட்டி நிற்காதீங்க, தாழ்ந்து போங்க. ஆண்டவரே, என்னால் அந்த பொறுத்து போக முடியலையே, சகிச்சு போக முடியலையே, என் இருதயம் குமருத அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர்கிட்ட காத்திருங்க, ஆண்டவரத்தில் கேளுங்க, அந்த பலனை கேளுங்க. ஆண்டவர் அவர் காரி துப்பும்போது ஒரு அமைதலாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சுவாமி, இது என் மாம்சத்தில் என்னால் வாழ முடியாது, நீங்கள் தான் எனக்கு அந்த பலனை தாரணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் அவருடைய சாயலை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், நன்மைக்கு நன்மை செய்யுங்கள், தீமைக்கும் நன்மை செய்யுங்கள். அல்லேலூயா. சேர்ந்து கர்த்தரை பாடி ஆராதிப்போம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாக நாங்கள் இருக்கணும், எங்களுக்கு உதவி செய்யும். சேர்ந்து கர்த்தரை உயர்த்துவோமா? புதுபலன் உண்டாகட்டும். அல்லேலூயா. சாத்தானுடைய கோட்டைகளை உடைத்து மேலே வருவோம். ஆமென். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புதுபலன் அடைந்திடுவார், நீ புதுபலன் அடைந்திடுவார், புதுபலன் அடைந்திடுவார், நீ புதுபலன் அடைந்திடுவார், புதுபலன் அடைந்திடுவார், நீ புதுபலன் அடைந்திடுவார், புதுபலன் அடைந்திடுவார், நீ புதுபலன் அடைந்திடுவார். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பான், சிலுவையை சுமந்திடுவார், ஜெயக்கொடி ஏற்றிடுவார். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார், சிலுவையை சுமந்திடுவார், ஜெயக்கொடி ஏற்றிடு. சேர்ந்து என்னோடு பாடலாமா? புதுபலன் அடைந்திடுவார், நீ புதுபலன் அடைந்திடுவார், புதுபலன் அடைந்திடுவார், நீ புதுபலன் அடைந்திடுவார், புதுபலன் அடைந்திடுவார், நீ புதுபலன் அடைந்திடுவார்,
புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து சட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து சட்டைகளை அடித்து உயரே எழும்பிடு. எல்லாரும் சேர்ந்து என்னோட கடைசியா, புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை புதிய பலத்தால் நீர் இடகட்டுவீராக. புதிய நன்மையினால ஆண்டவரே, புதிய கிருபையினால. ஹல்லேலூயா. பழைய மனுஷன் ஆண்டவரே, இந்த தீமையான மனுஷன் வேறற்று போகட்டும் அப்பா. புது பலன் உண்டாகட்டும், உடைய புதிய சுவாசம் உண்டாகட்டும், புது கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே, ஆமென், உம்முடைய சுவாசம் உண்டாவதாக. பழைய மனிதன் மறைந்து போவானாக. இயேசுவே, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீர் உம்முடைய ஆவியினால் அவர்களை நிரப்பி பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, தீமைக்கு தீமை செய்யாமல் மாறாக தீமைக்கு நன்மை செய்கிறவர்களாய் அவர்களை நீர் இன்றைக்கு மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்வில் புதிய நன்மை உண்டானதற்காக ஸ்தோத்திரம். பகைவர்களை ஏற்றுக்கொள்ளும் அந்த மனப்பாங்கு உண்டானதற்காக நன்றி. நன்றி அப்பா, கோடா கோடி நன்றி. இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தெய்வீக கிருபை எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.